சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இந்த வீக் நம்ம வந்து ஆல்ரெடி வந்து நிஃப்டி பேக்ரவுண்டில் கொஞ்சம் நாய்ஸஸ் இருக்கும், எப்பயும் இருக்கும். நம்ம அவுட்டோரில் கொஞ்சம் ஷூட் பண்ணுறதுனால, வெளியே வச்சு ஷூட் பண்ணுறதுனால கொஞ்சம் பேக்ரவுண்ட் நாய்ஸஸ் இருக்கும். ஏதாவது இருந்தால் கொஞ்சம் இது பண்ணிங்க, அதை கொஞ்சம் குயிக்காக நம்ம பண்ணிடலாம். ஓகேங்களா? கண்டினியூஸாக நம்ம சேனல்ஸ் பார்க்குறீங்க, ஏதாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக சேனலை வாட்ச் பண்ணுங்கள். கரெக்டாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றது என்னன்றதை நம்ம ஆல்ரெடி நிறையா டைம் பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கேம்லின் இருக்குல்ல, சூதாட்டம். ஆக்சுவலாக ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம், சின்னதாக இடையில பார்த்துருப்போம். ஷேர் மார்க்கெட்டு, சூதாட்டம். ஓகேங்களா? இந்த ரெண்டு சூதாட்டம்ன்றது எந்த கான்செப்டில் உள்ளே எடுத்துகிட்டு வராங்க, இதோட பேக்ரவுண்ட் என்ன, மார்க்கெட் என்ன, இதனால ஒரு கண்ட்ரி எப்படி அஃபெக்ட் ஆகும், இது ஏன் ரொம்ப ரொம்ப முக்கியன்றதை நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்ப்போம். நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் எடுங்க, ஒரு பென் எடுங்க. ஆக்சுவலாக ஓகேங்களா, நீங்கள் ஒரு எஜுகேட்டட் படிச்சிருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு நாலேஜ் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுங்கள், ஒரு பென் எடுங்க. எடுத்துகிட்டு சூதாட்டம்னா என்னன்றதை உங்கள் மைண்டுக்கு வர்றதை எழுதுங்க ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? ஸோ சூதாட்டம்ன்றது ரேண்டமாக அதை ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது. ஓகேங்களா? ஒன்று உங்களுக்கு என்னலாம் ஒன்றுமே வராமையும் போகலாம், இல்லை வந்துச்சுன்னா அன்னைக்கு நிறையா வர்றதுக்கான சான்சஸ் வரும். தமிழ்நாட்டில் லாட்ரி சீட்டு, குதிரை ரேஸு, இதே மாதிரி நிறையா வந்து பேன் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக. ஓகேங்களா? லாஸ்ட்டு ஏடிஎம்கே அம்மா இருந்தப்போ வந்து இதெல்லாம் பேன் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா சூதாட்டன்றது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப வந்து அடிக்ட் ஆன மாதிரி. நம்ம ஆல்கஹால் இருக்குல்ல, ஆக்சுவலாக நம்ம ஏன் வந்து இதை வந்து ட்ரிங்க்ஸை வந்து நம்ம எடுத்துக்கக்கூடாதுன்றோன்னா, இது அன்றாட லைஃப், உங்கள் டே லைஃப்பில் வந்து இது எல்லாமே பாதிக்கும். நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம், நார்மல் பீப்புளாக இருக்கீங்க அப்படின்னா என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்கன்னா, நல்ல ஹெல்த்தியாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணுன்றது தான் இது பண்ணுவீங்க. அப்படி நம்ம அந்த ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்றதப்போ இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னா இதெல்லாம் பண்ணக்கூடாது. ஒரு கவர்மெண்ட்டாக வந்தாங்க அப்படின்னா, ஒரு நல்ல ஒரு கவர்மெண்ட்டு நமக்கு இப்போ இந்த தமிழ்நாடு எலெக்ஷன் முடிச்சு கூட்டணியோட டிவிகே தாவேகா விஜய் வந்து முதலமைச்சராக பதவியேற்றிருக்காரு. தமிழக சட்டசபையோட உள்ளே போகிறப்போ தமிழ்நாடு முதலமைச்சராக பதவியேற்றிருக்காரு. அவருக்கு நமக்கு என்ன பண்ணலாம், நம்மளோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். அவர் இதெல்லாம் மேக்ஸிமம் வந்து ஒரு நல்ல கவர்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னா இதிலெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணணும். அப்படி அவர் இதிலெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணால் தான் என்ன பண்ண முடியும், நல்ல ஒரு கவர்மெண்ட் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ சூதாடுறதுன்றது ட்ரிங்கிங்கிறப்போ நமக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் வரும். ஓகேங்களா? ஹெல்த் இஷ்யூஸ் வந்துச்சுன்னா டாக்டர்ஸ் நீட் எக்ஸாம் போயிடும். நீட் எக்ஸாமே எடுத்துக்கங்களேன், நீங்கள் இப்போ ஆஸ்பத்திரி போகிறீங்க, ஒரு உதாரணத்துக்கு நான் எங்கே ஸ்டார்ட் பண்ணோம், கேம்லினில் ஸ்டார்ட் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ அதோட கண்டினியூஸ் எங்கெங்கெல்லாம் போகுதுன்னு பாருங்கள். நீட் எக்ஸாம்ன்றது டாக்டருக்கு முக்கியம் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஆஸ்பத்திரி போகிறீங்க. ஓகேங்களா? திரும்பி உயிரோடு வரணுமா வரக்கூடாதா? நீங்கள் ஒரு டாக்டர்கிட்ட போயிட்டு உங்களுக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு வந்து என்ன பண்ணணும், இது அடுத்தது வந்து மெடிசனுக்கு போகும். ஓகேங்களா? மெடிசன்னா டேப்லெட்ஸு அந்த மேனுஃபேக்சரிங் கம்பெனிக்கு போகும். இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் இது எல்லாமே. ஸோ நீங்கள் ஒரு டாக்டர்கிட்ட போகிறீங்க, உங்களுக்கு உடம்பு சரியில்லை, நீங்கள் அந்த டாக்டர் வந்து உங்கள் உடம்பு வந்து க்யூர் பண்ணணும், நல்லது பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அப்படின்றப்போ அந்த டாக்டர் வந்து எப்படி இருக்கணும், அதுக்கான தகுதியாக படித்து அதுக்கு தகுதியாக இருக்கணும். கரெக்டுங்களா? ஸோ அந்த கான்செப்ட் தான், தகுதியாக இருக்கணும். அப்போது நீங்கள் போயிட்டு அந்த டாக்டர்கிட்ட போயிட்டு நீங்கள் செக் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு பேஷண்ட்டாக நீங்கள் செக் பண்ணிட்டு நோயாளியாக போகிறீங்க, உங்கள் உடம்பை குணப்படுத்திட்டு நீங்கள் வெளியே வரணும்னா அவர் தகுதியாக இருக்கணும். அந்த தகுதிக்கு வைக்கிறது தான் வந்து நல்ல தரமான கேண்டிடேட்ஸை, தரமான ஸ்டூடெண்ட்டை, தரமான மருத்துவரை உருவாக்குறதுக்கு
நடத்தப்படுறது தான், செலக்ட் பண்ணுறது தான். நிறையா பேர் போட்டிடுறாங்க. டிமாண்டு கிரியேட் பண்ணி கரெக்டான பீப்புளுக்கு கொடுக்குறது தான் நீட் எக்ஸாம் வைக்கிறது. வேணும்னா என்ன பண்ணலான்னா, ஸ்டேட் அண்ட் கவர்மெண்ட்டுக்கு எழுத படிக்க தெரியாதான் நமக்கு. ஆக்சுவலாக இந்த கொஸ்டினில் இருக்கிறதுக்கு ஆன்சர் தான் பண்ண போகிறோம். நீங்கள் ஆல்ரெடி டாக்டர் ஆக போகிறீங்கன்னு முடிவு பண்ணிட்டீங்க. 12th வரைக்கும் படிச்சிருப்பீங்க, டாக்டருக்குன்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. அதுக்கு மேலே ஒரு எக்ஸாமு, மறுபடியும் வந்து அங்கேயும் சின்ன ஒரு எஃபெக்ட் போடுறீங்க அப்படின்னா, இதை வந்து ஸ்டூடெண்ட் மத்தியில் என்ன, எதனால் ஃபெயில்ட் ஆகுது, ஏன் நீட் எக்ஸாமு வந்து டஃப்பாக இருக்குன்னு கேளுங்க. மீடியாஸ் இருக்கீங்க, எல்லாமே இருக்கீங்க, போயிட்டு கேளுங்க. அவங்களோட ஏன் உங்களுக்கு வந்து நீட் எக்ஸாம் வேணான்றீங்க, நீட் எக்ஸாம் வச்சா என்ன, ஏன் படித்து கிளியர் பண்ணி பாஸ் பண்ணி வர முடியாதான்ற. நமக்கு வந்து எப்பயுமே வந்து தமிழ்நாடு வந்து எஜுகேஷனில் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுற ஸ்டேட். ஓகேங்களா, நமக்கு எஜுகேஷனில் படித்து நீட் எக்ஸாமை கிளியர் பண்ணி நம்ம வரணுமே தவிர, அது வேண்டான்றதை நீங்கள் எது பண்ணிட்டீங்க அப்படின்னா அங்கே நல்லா டாக்டர் வருவாங்களான்றதை விட கொஞ்சம் நமக்கு வந்து என்ன பண்ண முடியாதுன்னா, ஒரு நம்மளே வந்து ஒரு கடினம் நல்ல ஒரு இதை மிஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆக்சுவலாக நல்ல ஒரு ஹெல்த்தியான டாக்டர் உருவாக்குற இதை வந்து நம்ம ஸ்கிப் பண்ண வேணும்னா ஒரு 10 பேர் 15 பேருக்கு சீட்டு கிடைக்காம வேணால் போகலாம். ஸோ ஒரு என்ட்ரன்ஸ் எழுதுகிறோம், அந்த இது இருக்கும், ரேஷியோஸ் வேணால் இருக்கலாம். பட் வந்து அதையுமே நம்ம வந்து கிளியர் நீட் வேணான்றதை விட நம்ம அதை படித்து கிளியர் பண்ணுறது தான் நமக்கு பெட்டராக இருக்குமே தவிர, அதில் என்ன இஷ்யூ இருக்குதுன்னு ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட கேட்டு அதை ரெக்டிஃபை பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஒன்று நீட் எக்ஸாமோட இது, அதை வேண்டான்றதை விட இந்த அப்ரோச்சில் பண்ணுறதும் ஒன்று. இல்லை அப்படின்னா லாங்குவேஜ் வேணுன்னா ஸ்டேட் லாங்குவேஜ் எழுத சொல்லுங்கள், தமிழில் வேணால் தமிழில் எழுத சொல்லுங்கள், ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க. சர்வே பண்ணுறது எங்கே, ஸ்டேட்டில் என்ன எல்லாமே இங்கிலீஷ்லேயே பேசுகிறாங்க. ஆக்சுவலாக அந்தந்த ஸ்டேட்டில் அந்தந்த லாங்குவேஜில் தான் பேசுகிறாங்க. இங்கிலீஷ்லன்னா இங்கிலீஷில் பேசுகிறாங்க. வேணும்னா வந்து அவங்களுக்கான லாங்குவேஜை மாற்றி கொடுத்து எழுத சொல்லுங்கள். ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறது ஒன்றும் தப்பு இல்லை விஷயம். ஓகேங்களா, ஸோ நீட் எக்ஸாமும் பார்க்கலாம், இதையும் பாருங்கள். ஸோ இந்த இஷ்யூஸும் நமக்கு போயிட்டுருக்கும். முதல்வராக நீங்கள் பதவி ஏற்றதுக்கப்புறம் இந்த இஷ்யூஸ் எல்லாமே இருக்கும், ஆல்ரெடி இருக்கிறது தான் தமிழ்நாட்டில். அது இல்லாமல் இது கவர்மெண்ட்டோட இஷ்யூஸ். ஓகேங்களா, ஸோ இது இல்லாமல் நமக்கு கோல்டு இஷ்யூஸ் இருக்குது. ஆக்சுவலாக எக்கனாமிக்காக வந்து கோல்டு வந்து நமக்கு என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் வந்து ஒரு 15% வந்து டேரிஃப் போட்டிருக்காங்க, டேக்ஸ் போட்டிருக்காங்க. நீங்கள் இம்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நமக்கு வந்து அதுக்கான நியூஸ் வந்து நேற்றோட வீடியோவில் பார்த்துருப்போம். ஒன்று வந்து என்ன ஆகலான்னா, கோல்டு வந்து மைனிங் பண்ணுறது வந்து கம்மியாக இருக்கலாம். ஸோ இருந்த கோல்டெல்லாம் நம்ம மைன் பண்ணி எடுத்துருக்கலாம், எடுத்துகிட்டு மக்கள்கிட்ட போயிட்டு நம்ம செல் பண்ணியிருக்கலாம். கோல்டு டிமாண்டு ஒன்றும் கம்மியாக இருக்கலாம், அந்த சான்சஸும் இருக்குது, மக்கள்கிட்ட இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆக்சுவலாக. ஓகேங்களா, ஸோ அடுத்தது வந்து நம்ம மெட்டல்ன்றப்போ, மெட்டல் ப்ராசஸிங்கிறப்போ மெட்டல் எப்பயுமே ஹை டிமாண்டட். நீங்கள் அது வந்து இரும்பாக இருக்கலாம், இல்லை மற்ற மெட்டலாக இருக்கலாம். ஆக்சுவலாக எல்லாமே இது தான் இருக்கும். ஒர்க்குன்றது இது தான், கேம்லின்றது நம்ம வந்து லக்குன்றதை பார்த்தோம் ஆக்சுவலாக. ஓகேங்களா, அந்த கான்செப்டில் வந்துடும். நம்ம வந்து சின்னதாக வந்து இந்த வீக்குக்கான என்னென்ன நியூஸஸ் இருக்குன்றதை சின்னதாக கவர் பண்ணிடலாம். மேஜராக வந்து பாலிட்டிக்ஸ், நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் சிஎம் எலெக்ஷன் தான். ஓகேங்களா, ஸோ குளோபல் வைஸ் வந்து இந்த ஈரான் வார் நியூஸஸ் இருந்துச்சு, அப்புறம் குரூட் நியூஸஸ் இருந்துச்சு. நமக்கு ஆயில் இதனால் கொஞ்சம் ஆயில், ஏன்னா நம்ம மறுபடியும் பார்க்குறது ஆயில் செக்டர் இல்லை அப்படின்னா என்ன ஆகுன்றது நம்ம தெரியும் ஆல்ரெடி. ஒரு இந்த டிரான்ஸ்போர்ட் இருக்குல்ல, டிரான்ஸ்போர்ட் மூலயமா நம்ம வந்து குட்ஸ் இருக்குல்ல, நமக்கான பொருள் இருக்குல்ல, நம்ம அடுத்து வந்து ஜிஎஸ்டிக்குன்னு நம்ம பேசலாம், குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். ஓகேங்களா, ஜிஎஸ்டிக்கும் நமக்கு வந்து இது பண்ணுறோம். ஜிஎஸ்டிக்கு முன்னாடி நிறையா டேக்ஸ் வந்து முறை இருந்துச்சு, அது எல்லாமே என்ன பண்ணாங்க, இது பண்ணிவிட்டு வேட்டுன்னு இருக்கும், இன்னும் 2-3 இருக்கும் ஆக்சுவலாக. அதெல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு தான் ஜிஎஸ்டின்னு எடுத்துகிட்டு வந்தாங்க. ஆக்சுவலாக ஜிஎஸ்டின்னா என்ன, குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். ஒரு பொருள் இருக்குல்ல, குட்ஸுனால் என்ன, ஒரு பொருள். ஓகேங்களா, குட்ஸு ரயில்ஸுன்னு இருக்குல்ல, ரயில்வேல தனி டிபார்ட்மெண்ட்ஸாக இருக்கும், குட்ஸ் ரயில்ஸுன்னு இருக்கும். அதாவது பொருட்களை எடுத்துகிட்டு போகிற டிரான்ஸ்போர்ட், அது காரு, ரயில்வே அது. ஓகேங்களா, குட்ஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன். ஸோ ஜிஎஸ்டின்றது ஒரு பொருளை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு
அது கூட டேக்ஸுன்றது குட்ஸ் அண்ட் டேக்ஸு தான். ஓகேங்களா, குட்ஸுக்கும் அது அண்டு டேக்ஸுனால் டேக்ஸுன்றது என்ன, கவர்மெண்ட்டுன்னு இருக்குல்ல, கவர்மெண்ட்டில் டீச்சர்ஸ் எத்தனை பேர், கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் எத்தனை பேர் ஒர்க் பண்ணுறாங்க, கவர்மெண்ட்டில் போலீஸ் எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை கலெக்டர்ஸ் இருக்காங்க, கவர்மெண்ட் செக்டர் எப்படி ரன் ஆகுது. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கார்ப்பரேட் கிட்ட கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆஃப்டர் வந்து நீங்கள் வந்து ரொம்ப நீங்கள் தெரியும் கார்ப்பரேட் எப்படி இருக்கும், பிஸ்னஸ் ஆகிடும் கார்ப்பரேட்னாலே ஃபுல்லாகவே. நீங்கள் வந்து பொட்டென்ஷியலாகவே என்ன பண்ண முடியாது. ஒரு சின்னதாக ஒரு எக்ஸாம்பிளுக்கு இன்னுமே நான் கிளியர்ஃபை பண்ணுறேன். ரேஷன் கடை இருக்குல்ல, ஓகேங்களா, ரேஷன் கடைக்கும் ஒரு மளிகை கடைக்கும் சிம்பிளான லாஜிக்கில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் ரேஷன் கடையில் வாங்குகிற பொருளுக்கும் மளிகை கடையில் வாங்குகிற அதே பொருளுக்கும் இருக்க டிஃப்ரெண்ட் என்னவோ அந்த மாதிரி வந்துடும் கவர்மெண்ட் அண்ட் கார்ப்பரேட்டுன்னு போகிறப்போ. ஸோ சில செக்டர் வந்து கவர்மெண்ட் கையில் இருக்கிறது தான் பெட்ரு. கார்ப்பரேட் கையில் போகிறப்போ அது என்ன ஆகும், காம்படிஷனுக்காக என்ன வேணால் ஆகும், எப்படி வேணாலும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். இங்கே என்ன அப்படின்னா ஜிஎஸ்டின்றது ஒரு குட்ஸு, ஒரு பொருளை வந்து இப்போது உங்களுக்கு தேவையான பொருள் வந்து இன்னொரு கண்ட்ரியில் இருக்குது. அந்த கண்ட்ரிலேருந்து நீங்கள் போய் இண்டிவிஜுவலாக வாங்க முடியாது, அங்கேருந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்து நமக்கு இங்கே விற்கணும். ஆயில் வந்து நம்மக்கிட்ட கம்மியாக இருக்குது ஆக்சுவலாக, ஓகேங்களா. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், வெளியிலேருந்து எடுத்துகிட்டு வரோம். அப்போ எடுத்துகிட்டு வர்றப்போ பர்ச்சேசிங்னு இருக்குது, எந்த கண்ட்ரியில் வாங்கணும், எப்போ வாங்கணும், எவ்வளோ நீட் இருக்குது, எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது, உள்நாட்டில் எவ்வளோ தேவை இருக்குது, எத்தனை நாளைக்கு நம்ம வந்து ஒரு நாள் ரீஃபில் பண்ணணும், எங்கே வாங்கணும், இந்த டீட்டெயிலெலாம் வச்சுட்டு மேனுஃபேக்சரிங்கிற இருக்கிற இடத்துல அந்த சோர்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கணும். மைனிங்கிறது ஆயில் மைனிங் இருந்துக்கிட்டே இருக்கணும். அங்கே டிமாண்ட் ஆகுது அப்படின்னா வார் நியூஸஸ் வருது அப்படின்னா குளோபல் வைஸில் அது அடி ஆகும். இப்போது நீங்கள் ஒரு கப்பலை வந்து நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணணும், ஒரு கப்பலை வந்து பில்ட் பண்ணணும் அப்படின்னாலே அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, ஓன் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. இல்லை அப்படின்னா என்ன பண்ண முடியாது, நம்மளால் வாடகை கொடுத்து ஒவ்வொரு டைமும் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். அந்த வாடகைக்கு ஃபீஸ் சார்ஜ் கொடுக்கணும், அந்த குட்ஸை போய் எடுத்துகிட்டு வரணும், அங்கே மேன் பவருக்கு சேலரி கொடுக்கணும், அதை பாதுகாப்பாக எடுத்துகிட்டு வந்து நமக்கு இங்கே மறுபடியும் எல்லா பெட்ரோல் பங்க்குக்கும் சப்ளை பண்ணணும். இதில் வந்து நிறையா இருக்குது, ஹெச்பி இருக்குது, பாரத் இருக்குது, இதேமாரி நமக்கு வந்து மேக்ஸிமம் இந்தியன் ஆயில்ஸ் இருக்குது, ஓகேங்களா. இந்த ஆயில் செக்டர்ஸ் எல்லாம் இருக்குது நமக்கு மேக்ஸிமம் உள்நாட்டில். ஸோ இவங்க எல்லாமே வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, இதுக்கு டேக்ஸுன்றது சும்மா ஒரு நீங்கள் ஒரு 100 ரூபாய்க்கு ₹1 ₹2 டேக்ஸு இது பண்ணுவாங்க. இது கூட டேக்ஸ் ஆட் ஆகும். ப்ளஸ் வந்து நீங்களே வந்து உங்கள் ஓன் பர்ச்சேஸுக்கு உங்கள் வீட்டிலேருந்து உங்கள் வீட்டுக்கு தேவை, இன்னுமே நான் வந்து உங்கள் கண்ட்ரின்றதை உங்கள் வீடாக மாற்றிடுறேன், ஓகேங்களா. உங்கள் வீட்டுக்கு நீங்கள் வந்து சமையல் செய்யணும், ஒரு பொருள் வாங்கணும், ஓகேங்களா. ஸோ நீங்கள் போகலை, ஒரு டெலிவரி பாயை கூப்பிட்டு இது பண்ணுறீங்க. நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு சேலரி இல்லாமல் நீங்களாகவே என்ன பண்ணுறீங்க, இது பண்ணிக்கிறீங்க. உங்களுக்கும் நீங்கள் சேலரி கொடுக்கணும், அதை உங்களுக்கு பண்ணுறப்போ அதை நீங்கள் பே பண்ணாமல் நீங்களே வச்சுப்பீங்க அந்த காஸ்ட்டை. இதுவே இன்னொருத்தர் பண்ணுறப்போ அவருக்கு நீங்கள் சின்னதாக இது கொடுப்பீங்க. அதுதான் ஜிஎஸ்டி, குட்ஸுக்கு டேக்ஸ் பே பண்ணுறது, ஓகேங்களா. நீட் எக்ஸாமும் பார்த்தோம், குட்ஸு இதுவும் பார்த்தோம், ஜிஎஸ்டியும் பார்த்துட்டோம். அடுத்து வந்து இந்த மாதிரி நாய்ஸஸ் இருக்கும். ஒரு கண்ட்ரி டெவலப் ஆகணும் அப்படின்னா, ஒரு நாடு டெவலப் ஆகணுன்னா கேம்லின்ற ஒரு வார்த்தையை வந்து நான் கேட்டிருக்கேன் ஆக்சுவலாக. ஸ்டாக் மார்க்கெட்டுன்றது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றது உள்ளே வந்தால் தான் எஃப்ஐஐடிஐ, டொமஸ்டிக் இன்வெஸ்டர், ஃபாரின் இன்வெஸ்டர். நமக்கு ஒரு கப்பலை பில்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு முதலீடு, ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறவங்க நமக்கு தேவை அங்கே, ஓகேங்களா. அப்போது அங்கே இன்வெஸ்ட் பண்ணுறவங்க இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியும், யார் இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அவங்ககிட்ட தான் வாங்க முடியும். அப்போது சேவிங்ஸ், ஸோ ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி கீழே வரும், ஓகேங்களா. ஸோ நாட்டில் வந்து டேக்ஸ் பே பண்ணுறவங்க அந்த டேக்ஸ் வந்து கவர்மெண்ட் எடுத்து ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்படி தான் ரன் ஆகுமே தவிர, இந்த இதை வந்து ஸ்டாக் மார்க்கெட்டு ஒரு கேம்லிங்கிறப்போ நீங்கள் வந்து படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட வந்து யாராவது டீச் பண்ணுறாங்கன்றனா அதை அவாய்ட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் என்ன பண்ணுங்கள், அவங்களுக்கு நீங்கள் டீச் பண்ணுங்கள், இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள். உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டு இன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோ ஆகி ஃப்யூச்சரில் வளர்ந்து உங்களுக்கு தான் ரிட்டர்ன் கொடுக்கும். ஒரு சேவிங்ஸ் இல்லை அப்படின்னா கண்ட்ரியாக இருந்தாலும் சரி, இண்டிவிஜுவல் பர்சனாக இருந்தாலும் சரி, ரொம்ப நாள் சர்வே பண்ணுறது முடியாது. அதை நீங்கள் ப்ராக்டிக்கலாகவே லைவ் பண்ணி பாருங்கள். சேவிங்ஸ் இருக்க பர்சனுக்கும் சேவிங்ஸ் இல்லாத பர்சனுக்கும்
என்ன வேரியேஷன் இருக்கும் அப்படின்றத பாருங்கள். ஓகேங்களா? சேவிங்ஸ் இல்லை அப்படின்னா நமக்கு வந்து நிறையா ஹெல்த் இஷ்யூஸ் வரும். ஒரு ஹெல்த்து எமர்ஜென்சியில் நீங்கள் இது பண்ணிங்கனாலே ஒரு பேண்டமிக்கை வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணாலே முடிஞ்சு போச்சு ஆக்சுவலாக. ஓகேங்களா? சிலதெல்லாம் நடக்கலாம் மேபி. வெறும் நியூஸஸ் மட்டுமே க்ரியேட் பண்ணி பேண்டமிக்ன்ற மாதிரி நியூஸஸ் நாய்ஸஸ் கூட க்ரியேட் பண்ணலாம். ஓகேங்களா? பேண்டமிக்ன்றது நம்ம கோவிட் பேண்டமிக்கை எக்ஸ்பெக்ட் பண்ணணும். இப்போ அடுத்த வரப்போகிற நியூஸஸ் என்னென்னா நமக்கு வந்து லாக்டவுன் ஓரியன்டாக பேசிகிட்ருக்காங்க. ஓகேங்களா? ஸோ லாக்டவுனுன்றப்போ நமக்கு ஃப்யூச்சரில் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் லாக்டவுனுன்றதை விட இன்னுமே என்ன பண்ணலாம், ஸ்மால் சிட்டிஸில் ஆல்ரெடி வந்து இங்கே என்ன கோர் இஷ்யூ இருக்கும் அப்படின்னா, நீங்கள் வந்து கிராமத்தில் எல்லாமே போயிட்டு நீங்கள் இந்த ஐடி செக்டர் இந்த டெக்னாலஜியை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா சிட்டி லெவலுக்கு வந்து கிராமமும் வந்துடும். உங்கள் பிஸ்னஸுக்காக நீங்கள் இதை பண்ணக்கூடாது. ஓகேங்களா? எனக்கு வந்து சிட்டியில் வந்து நான் ஒரு 100 கோடி ரூபா 1000 கோடி ரூபா டர்ன் ஓவர் பண்ணுறேன் அப்படின்னா, அதே இதை வந்து நானும் கிராமத்தில் எதிர்பார்க்குறேன் அப்படின்னா, நீங்கள் இங்கேயுமே கிராமத்தை என்ன பண்ணிடுவீங்க, காப்பி பேஸ்ட்டு. நகரம் எப்படி இருக்கோ அதேமாதிரி கிராமமும் வந்துடும். ஓகேங்களா? இன்னொரு நியூஸஸ் அப்போது நம்ம வந்து அங்கே என்ன பண்ணுறோம், எல்லாமே வந்து கார்ப்பரேட்டுக்கு போயிடும் ஆக்சுவலாக. சிலது வந்து கவர்மெண்ட்டு ஃபோக்கஸ் பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தான் கரெக்டாக இருக்குமே தவிர கார்ப்பரேட் கையில் போகிறதுன்றது அவ்வளோ நல்லதாக இருக்காது. ஓகேங்களா? ஏன்னா அதோட ரியல் இம்பேக்ட்ன்றது நீங்கள் தான் பண்ணுவீங்க ஆக்சுவலாக. உழைக்க வேண்டியது இருக்கும். ரொம்ப வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணுற இண்டிவிஜுவலோட எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிருக்கும். இண்டிவிஜுவலோட பர்சனோட சேலரி இன்கம்ன்றது இன்க்ரீஸ் ஆகிருக்குமான்றது ரொம்ப இதுவாக தான் இருக்கும் ஆக்சுவலாக. ஓகேங்களா? ஸோ அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நியூஸஸ் பார்த்தோம். அடுத்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா, பேண்டமிக்ன்றதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் ஆக்சுவலாக, நம்ம மேக்ஸிமம் வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டோட நம்ம சின்ன சின்ன கிரியேட்டர்ஸ் இருப்பாங்க, ஸ்டார்ட் அப்ஸில் இருப்பாங்க ஆக்சுவலாக. அந்த ப்ராடக்ட்டும் நம்ம பை பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா, அங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா பிராண்டடுன்னு வரும். பிராண்டடுன்றது நீங்கள் எடுத்தோடனே என்ன பண்ண முடியாது, இதை நல்லா புரிஞ்சுக்கணும். பிராண்டடுன்றது ப்ராடக்ட் பொருள் இல்லை ஆக்சுவலாக. பிராண்டடுன்றது அவங்களுக்கான நேமு. இந்த கம்பெனி பேர், இந்த பர்சன் தான் அந்த கம்பெனிக்கு ஓனரு, இந்த பர்சன் வந்து இந்த பொருளை தயாரிக்கிறார். ஓகேங்களா? இதுதான் பிராண்டடு ஆக்சுவலாக. நீங்கள் அந்த பொருள் வந்து குவாலிட்டி என்ன இருக்கலாம். ஒரு பேப்பர் எடுக்கிறீங்கன்னா ஜிஎஸ்எம் இருக்கும். அதில் ஜிஎஸ்எம் வந்து நம்ம நியூஸ் பேப்பர் படிக்கிறோம்ல, ஸோ அந்த குவாலிட்டிக்கும் நம்ம A4 ஷீட் யூஸ் பண்ணுறோம்ல அந்த குவாலிட்டிக்கும் இருக்கிறதும், ஒரு சார்ட்டு ட்ராயிங்க்கான சார்ட் யூஸ் பண்ணுறோம்ல அந்த குவாலிட்டிக்கு இருக்கிற டிஃப்ரெண்ட்டு வேறு. ஸோ வந்து யார் வேணாலுமே என்ன பண்ணலாம், ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ணலாம். பிராண்டடுன்றது ஒருத்தர் வந்து நியூஸ் பேப்பர் தயாரிப்பார், ஒருத்தர் வந்து A4 ஷீட் தயாரிப்பார், ஒருத்தர் வந்து சார்ட் பேப்பர் தயாரிப்பார். ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே பிராண்டட் இல்லை ஆக்சுவலாக. பிராண்டட்ன்றது அந்த குவாலிட்டின்றது 3மே டிஃப்ரெண்ட் குவாலிட்டி. பிராண்டட்ன்றது நல்லா இருக்குமான்னு கேட்டிங்கன்னா, நியூஸ் பேப்பர் எங்கே யூஸ் பண்ணணும்னு தெரியும், சார்ட் பேப்பர் எங்கே யூஸ் பண்ணணும்னு தெரியும். ஸோ இங்கே என்ன நீங்கள் எஜுகேட்டடாக இருக்கணும். நீங்கள் தான் பையர்ஸு ஆக்சுவலாக. நான் வந்து சார்ட் பேப்பருக்கு நியூஸ் பேப்பர் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அது வந்து உங்களோட தப்பு. ஸோ வந்து பிராண்டடுன்றது அந்த ப்ராடக்ட்டில் லோ குவாலிட்டி, பிராண்டடில் லோ குவாலிட்டியும் இருக்கும், ஹை குவாலிட்டியும் இருக்கும். பிராண்டடுன்னா அந்த பொருளுக்கு நான் வாங்கி சப்ளை பண்ணி நான் விற்கிறேன், இது என்னுடைய பொருள்ன்றது அந்த கம்பெனி பேருக்கு, அந்த நியூஸ் பேப்பர் தயாரிக்கிற ஒரு கம்பெனிக்கு பேர் வைக்கிறது, அந்த பேருக்கு இவர் தான் ஓனருன்றது தான் பிராண்டடே தவிர ப்ராடக்டில் நிறையா வேரியேஷன் இருக்கலாம். ஈவன் வந்து நியூஸ் பேப்பர் விற்கிறவரே வந்து சார்ட் பேப்பரும் விற்கிறதுக்கான சான்சஸும் இருக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் அனாலிசிஸ் பண்ணுங்கள். சில டவுட்ஸ் எல்லாம் இருக்கும், நம்ம நார்மலாக ஃபேஸ் பண்ணுற இஷ்யூஸ் இதெல்லாமே. ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஜிஎஸ்டி கொஞ்சம் பேசியாச்சு, நீட்டு பேசியிருக்கோம், பிராண்டட் பேசியிருக்கோம். கேம்லின்றது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்லன்ற வர்றப்போ இந்த செக்டரில் எதுவுமே வராது. அடுத்தது வந்து நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து எர்னிங்ஸுன்றது அடுத்த ஃப்யூச்சர் எப்படி இருக்குன்றது, ஃப்யூச்சரோட ஒர்க்கோட கலர் வந்து மாறுறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஓகேங்களா?
நீங்கள் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி வந்து ஹெவியாக ஒர்க் பண்ணி ஹார்டடாக ஒர்க் பண்ணி இது பண்ணியிருப்பீங்க. இதுக்கப்புறம் வந்து அந்த நம்ம ஒர்க்கிங் ஸ்டைல் மாறுறதுக்கான சான்சஸ் இருக்கும். இன்னும் ஒரு 10 வருஷம் 15 வருஷம் கழிச்சு அதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ அந்த சான்சஸ் வந்து நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது, கரெக்டான வேவில் இருக்கும். ஒரு மேனிப்புலேட் ஆகிடக்கூடாது ஆக்சுவலாக. ஓகேங்களா? ஸோ ரொம்ப வந்து ஒருத்தங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆகிடுச்சுன்றதுக்காகவே வந்து 10 பேர் அதே இதை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இதெல்லாமே வந்து காமனாக நியூஸஸ் வந்து இருக்கும். நமக்கு நிறையா நாய்ஸஸ் இருக்கும், நியூஸஸ் வரும். எல்லாமே என்ன பண்ணுங்கள், ஐடென்டிஃபை பண்ணுங்கள். நியூ கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, எல்லாருமே இல்லை அப்படின்னா நம்ம கொஞ்சம் மிஸ் பண்ணோன்னா இருக்கிற என்விரான்மெண்ட்டுன்றது கொஞ்சம் லூஸ் பண்ண ஆரம்பிப்போம். இன்னொரு பக்கம் வந்து குளோபல் வார்மிங்ன்ற மாதிரி நியூஸஸ் வரும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் நமக்கு வந்து ஆல்ரெடி பார்த்துக்கலாம், பிளாஸ்டிக் இருக்குல்ல, பிளாஸ்டிக்கே வந்து என்ன பண்ணுறோம், யூஸ் பண்ணுறோம். நம்ம எல்லாமே நியூஸஸ் பேசுவோம், நல்லா எல்லா நியூஸ் பேசுவோம், நம்மளே வந்து எல்லாமே வந்து இது பண்ணுவோம், பேசுவோம். பட் வந்து இம்ப்ளிமெண்டேஷனில் ஒரு வாட்டர் பாட்டிலில் குடிக்கிறோம் அப்படின்னா, தண்ணி குடிக்கிறோன்னா, கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறோம் அப்படின்னா எல்லாமே என்னது எனர்ஜின்ற மாதிரி வந்துடும். ஓகேங்களா? வாட்டர் பாட்டில் குடிக்கிறோன்னா அதை ப்யூரிஃபை பண்ணி நல்ல சுத்தமான தண்ணியை குடிக்கிறேன் அப்படின்ற மாதிரியும், ஒரு கோக் குடிக்கிறேன் அப்படின்னா அதை ட்ரிங்க் வந்து நல்ல ட்ரிங்க், ஆரோக்கியமானது, ஹெல்த்துக்கு நல்லதுன்ற மாதிரியும் நமக்கு வந்து ஆட் இருக்கும். ஓகேங்களா? அந்த மாதிரி தான் நம்ம வந்து பார்த்து பண்ணிகிட்ருக்கோம், யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஆஃப்டர் யூஸ்க்கு அப்புறம் அதை என்ன பண்ணுறோம், தூக்கி டஸ்ட்பினில் போடாமல் ரோட்டில் போட்டு போயிடுறோம். ஸோ இதை வந்து ரீசைக்கிள் நம்ம வந்து இதை சுகாதாரன்றப்போ இது எங்கே அடியாகும்னா மெடிக்கலில் அடியாகும், உங்களோட ஆரோக்கியத்தில் அடியாகும். அங்கே என்ன ஆகும், குப்பை மேடாகிடும். குப்பையிலேருந்து உங்களுக்கு வந்து இந்த நம்ம பேண்டமிக்ன்றதுக்கான நியூஸஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்கும் உங்களுக்கு மறுபடியும். ஸோ இதெல்லாமே கரெக்டாக பாருங்கள். பார்த்துட்டு இண்டிவிஜுவலாகவும் சரி, ஒரு இதுவாக இருந்தாலும் சரி, ஒரு ஆர்கனைசேஷனாக இருந்தாலும் சரி, இது வந்து நம்ம எஜுகேஷன் ஸ்கூல்லேருந்து ஆரம்பிக்கணும். ஓகேங்களா? பார்த்துங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. நிஃப்டி, பேங்க் நிஃப்டி நம்ம ரெகுலராக பார்க்குறது தான். டெய்லியும் அப்டேட்ஸ் பார்த்துடலாம். ஏதாவது உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஓரியன்டாக இல்லை ஏதாவது டவுட் இருக்குன்னா இமெயில் ஐடி இருக்குது, இல்லை கமெண்ட் பாக்ஸ் இருக்குது, கேளுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கேளுங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.